பாடம் 3 அடிப்படையில் இமாம்களிடம் கருத்து வேறுபாடு இல்லை. அதாவது அகீதால அடிப்படை கொள்கைகளில். இப்போ இமாம்களை பற்றி மதுஹபு கருத்து வேறுபாடுன்னு பார்த்தா நம்ம நிறைய கருத்து வேறுபாடுகளுக்குன்னு சொல்லுவோம், உண்மைதான். அது எல்லாமே மசாயில் கருத்து வேறுபாடு, அதாவது ஃபிக்கு ரீதியாக சில சட்டங்களை விளங்குறதுல, ஆதாரம் அதற்கு எடுத்து அது அணுகுவதில் வந்த கருத்து வேறுபாடுகள். ஆனால் கொள்கைகள், அடிப்படை கொள்கைகளாக இருக்கிற தௌஹீத், ஷிர்க், இன்னும் பல உசூல்கள், இதிலெல்லாம் இமாம் அபு ஹனீஃபா, இமாம் மாலிக், இமாம் ஷாஃபிஈ, இமாம் அஹமது பின் ஹம்பல் ரஹிமஹுல்லா, இந்த 4 இமாமுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடு இருக்கிறது இல்லை கொள்கைகள். அதைத்தான் நம்ம இந்த தலைப்பின்களை படிக்க இருக்கிறோம். 4 இமாம்களுடைய பேச்சை எடுத்தாலே பொதுவாக வழக்கத்தில் நிறைய கருத்து வேறுபாடு இருக்குங்கிற ஒரு புரிதல் தான் இருக்குது. மதுஹபின் பெயரால் அது வந்திருக்கு கருத்து வேறுபாடு. 4 இமாம்களை நம்ம அறிந்தோம்னா அவங்களுடைய மதுஹபுன்னு அவங்க தனியாக ஒரு மதுஹபை உருவாக்கலை. ஏன்னா அவங்க விரும்பியதெல்லாம் இந்த மார்க்கத்தை குர்ஆன் சுன்னா அடிப்படையில் மக்களுக்கு தெளிவுபடுத்தணும். ஆனால் அது ஒரு மதுஹபா பின்னாடி ஒரு பாதையாக வளர்வதற்கு காரணமாக அமைஞ்சிச்சு. இயற்கை, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்க மேலே குற்றம் வராது. மதுஹப் எப்படின்னு சொன்னாலே அரபியில் ஒரு பாதை, ஒரு வழி என்று அர்த்தம். அப்போது இமாம்கள் மார்க்கத்தை அணுகுவதற்கு, சட்டங்களை சொல்வதற்கு என்ன ஒரு பாதையை மக்களுக்கு காட்டினாங்களோ அதைத்தான் மதுஹப்னு சொல்லப்படும். இந்த மதுஹப் விஷயத்தில் பொதுவாக இதை பற்றி சரியான புரிதல் இல்லை. அவங்க 4 இமாம்கள் ஒரு இமாமை கண்மூடித்தனமாக கட்டாயம் பின்பற்றணுங்கிற மாதிரியான கொள்கைகள் இதையெல்லாம் உருவாக்கி, பிறகு அந்த மதுஹபுக்குள்ள பல வழிகட்ட சிந்தனைகளை கொண்டு வந்து புகுத்தி, பிறகு அஹ்லு சுன்னாவுடைய பாதையை விட்டே முழுக்க, அதாவது இமாம்களுடைய பாதையை விட்டே முழுக்க விலகி போகிற நிலையை இன்றைக்கி மக்கள்கிட்ட ஏற்படுத்திட்டாங்க. ஆனால் இந்த மதுஹபுகள் எப்படி வளர்ந்துச்சு, இதனுடைய வரலாறு என்ன? இதற்கு 4 கட்டங்கள் இருந்திருக்கு வரலாறில். முதல் நிலை, 2வது நிலை, 3வது, 4வது 4 நிலைகள். அதில் முதல் நிலை என்னன்னு கேட்டால், இஸ்லாமிய கல்வி பரவலான காலகட்டமில் முதல் காலகட்டம்ங்கிறது ரசூலுல்லாவுடைய காலம். அதாவது இஸ்லாம் ரசூலுல்லாவோட நேரடியாக படித்து கொள்ளப்பட்ட காலம். அது யார் படித்து கொண்டது? சஹாபாக்கள். சஹாபாக்கள் என்ன படிச்சுக்கிட்டாங்க? அல்லாஹ்வை எப்படி வணங்கணும், அவனுக்கு எது பிடிக்கும், எது பிடிக்காது, எப்படி வாழணும், எப்படி வியாபாரம் செய்யணும், எது ஹலால், எது ஹராம், எப்படி திருமணம் செய்யணும், அவருடைய முறை என்ன, குழந்தை வளர்க்கிறது, நம்முடைய கடமைகள் என்ன, உரிமைகள் என்ன, இது எல்லா விஷயங்களையும் ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்தாங்க. சஹாபாக்கள் கற்றுக்கொண்டாங்க. அப்போது இதில் என்ன அந்த காலகட்டம் என்னன்னு கேட்டால், குர்ஆனுடைய ஆயத்துகள் வஹியாக இறங்கி கொண்டே இருந்தது. அந்த ஆயாத்துகள் அல்லாஹ்வுடைய வார்த்தைகளுக்கு ரசூலுல்லாஹ் விளக்கம் கொடுக்கக்கூடியவங்களாக இருந்தாங்க. அப்போ ரசூலுல்லாஹ்விடம் ஏதாவது சந்தேகங்கள்னால் நேரடியாக மக்கள் கேட்பாங்க. கேட்கறதுக்கு ரசூலுல்லாஹ் விளக்கம் கொடுப்பாங்க. ரசூலுல்லாஹ் பதிலளிக்காவிட்டாலும் சில சமயங்களில் அதற்கான பதில் அல்லாஹ்விடமிருந்து குர்ஆன் ஆயத்துகளில் கூட இறங்கியிருக்கு. உதாரணத்துக்கு மாதவிடாயை பற்றி நபியை உங்களிடம் கேட்கிறார்கள், மலைகளை பற்றி கேட்கிறார்கள், பிறைகளை பற்றி கேட்கிறார்கள். இப்படின்னு அல்லாஹ் தஆலா குர்ஆனில் பல இடங்களில் மக்கள் கேட்குற சில கேள்விகளுக்கு அல்லாஹ் குர்ஆனில் ஆயத்துகள் மூலமாக பதிலளித்தான். அப்போ இந்த காலகட்டத்தில் மதுஹப் என்பது ஒன்று இல்லை. ஏன்னா அப்போ இருந்தது ரசூலுல்லாஹ் தான். ரசூலுல்லாஹ்வுடைய பாதை தான் ஒரே மதுஹப். அதாவது ரசூலுல்லாஹ்வுடைய மதுஹப் ஒரே பாதை. மக்களுக்கு மத்தியில் 4 மதுஹப்கள் இருந்துச்சா? அதெல்லாம் இல்லை. சஹாபாக்கள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் அந்த ரசூலுல்லாஹ்வை பின்பற்றக்கூடிய ஒரே பாதையில் ஒரு மதுஹப்பில் தான் இருந்தாங்க. அதில் எந்த சந்தேகமும் இல்லை. இந்த காலகட்டம் எப்போ முடியுதுன்னு கேட்டால் ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்தோடு முடிஞ்சிருது. அடுத்த காலகட்டம், 2வது காலகட்டம் ஹலீஃபாக்களுடைய காலம். அதாவது நேர்வழி பெற்ற ஹலீஃபாக்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர், உஸ்மான், அலி, இந்த 4 ஹலீஃபாக்களுடைய காலம். அதில் முதலாவது இந்த 2வது காலகட்டத்தை கிபி 631 632 661 வரைக்கும், மொத்தம் 29 வருஷம். ஏன்னா நேர்வழி பெற்ற 4 ஹலீஃபாவுடைய காலகட்டம், ஆட்சி காலங்கிறது 30 வருஷம் அதிகபட்சம். அந்த காலகட்டத்துக்குள்ளே என்ன நடந்துச்சு அப்படின்னா, ரசூலுல்லாஹ்வுடைய இறப்புக்கு பின்னாடி ஆட்சி பொறுப்பை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, அவங்களுக்கு பின்னாடி உமர், உஸ்மான், அலி போன்றவங்கெல்லாம் நடத்தினாங்க. அப்போ அந்த காலகட்டத்தில் இஸ்லாமிய ஆட்சிங்கிறது சிரியா, ஜோர்டான், எகிப்து, ஈராக்கு, என்ன பாரசீகம், சரியா, ஈரான், இந்த பகுதிகளெல்லாம் பரவிருச்சு. அப்போ மார்க்க சட்டத்தை அறியறதுக்கு குர்ஆன் ஹதீஸ்லேருந்து ஆதாரங்களை
அவங்க அறிந்திருந்ததை வைத்து அந்தந்த காலகட்டத்தில் அந்தந்த பகுதியில் வாழ்ந்த சஹாபாக்கள், அவங்களை பின்படுத்த தாபியூன்கள்லாம் இருந்தாங்கல்ல, குறிப்பாக சஹாபாக்களுடைய காலம் இது, இந்த காலகட்டம். அப்போ இந்த குலஃபாக்கள் வாழ்ந்த காலகட்டத்தில் அவங்க மார்க்கத்தை மக்களுக்கு எடுத்து சொல்லுவாங்க. சஹாபாக்கள் அந்தந்த பகுதியில் தாங்க அறிந்ததை, மார்க்கமாக அறிந்ததை குர்ஆன் ஹதீஸ் ஆதாரங்கள் மூலமாக தெளிவுபடுத்துவாங்க. தங்களுக்கு ஒரு புதிய கேள்வி வந்துச்சு, ஒரு மக்கள் ஒரு சட்டத்தை கேட்குறாங்கன்னா குர்ஆன் ஹதீஸ்லேருந்து அவங்க ஆய்வு செய்வாங்க. இஜ்திஹாத் சுயமாக திறனாய்வு செய்து சட்டங்களை தெளிவுபடுத்துவாங்க. அப்போ இஸ்லாமிய சட்டங்களை குர்ஆன் நபி வழியிலிருந்து தெரிந்து கொள்வதற்கு இந்த காலத்தில் 2 வழிமுறைகள் நடைமுறையில் இருந்துச்சு. ஒன்று, நபித்தோழருடைய ஏகோபித்த கருத்து, இஜ்மா. சஹாபாக்கள் எல்லாம் ஒரு விஷயத்தில் ஒன்றுபடலைன்னா அந்த கருத்துக்கு வேல்யூ இருக்காது. அப்போது அமைதியாக சஹாபாக்கள் ஏற்றுக்கொண்டாங்களோ அது இஜ்மா. இன்னொன்று, குர்ஆன் நபி வழி ஆதாரங்களுக்கு அடிப்படைக்கு முரண்படாத வகையில் கியாஸ் செய்கிறது. கியாஸ்னா ஒப்பு நோக்கி சட்டம் எடுக்கிறது. அப்போ ஒரு விஷயம் நேரடியாக குர்ஆன் ஹதீஸில் இல்லாவிட்டாலும் இந்த மாதிரி விஷயத்துக்கு வேறு ஏதாவது விஷயங்கள் மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்குதா, குர்ஆன் ஹதீஸில் ஆதாரம் இருக்குதான்னு பார்த்து கியாஸ் செய்வாங்க. ரசூலுல்லாஹ் இருந்த உயிரோடு இருக்கும் வரைக்கும் உள்ள காலகட்டத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய வழிகாட்டல் தான் முடிவு. அப்போ குர்ஆன் ஹதீஸ் மட்டும்தான். அப்போ ரசூலுல்லாஹ்வுடைய இறப்பு முடிஞ்சு குலஃபாக்களுடைய காலத்தில் இன்னும் 2 கூடுது ஆதாரங்களாக. எதுங்கிட்ட இஜ்மாவும் கியாஸும். ஏன்னுட்டா சஹாபாக்கள் ஏகோபித்த எந்த முடிவில் இருக்கா அதுதான் மார்க்கம். அதேமாதிரி கியாஸ் ஆதாரங்கள்லேருந்து வேற ஒரு பிரச்சனைக்கு ஒப்பு நோக்கி தீர்வு தருவாங்க. நபியவர்கள் இல்லை என்ற நிலையில் புதிதாக எழும் பிரச்சனைகள், கேள்விகளுக்கு நேரடியாக குர்ஆன் நபியிலிருந்து அறிவுரைகள் கிடைக்காவிட்டால் அவற்றை ஆய்வு செய்து அறியும் காலம் தொடங்கிச்சு. இந்த காலம் தான் அது. 3வது காலகட்டம் அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய மரணத்திலிருந்து 8ஆம் நூற்றாண்டின் நடுப்பகுதி வரைக்கும். அப்போது அலி ரலியல்லாஹு அன்ஹு மரணம்ங்கிறது நேரொளி பெற்ற கலீஃபாக்குடைய காலம், 4வது கலீஃபா அலியுடைய காலத்தோடு முடியுது. அப்போ அதுலேருந்து தொடங்கி 8ஆம் நூற்றாண்டின் நடுப்பகுதி, இந்த காலம் சுமார் 200 வருடங்கள், சுமார் 100 வருடங்கள் நீடிச்சது. இது ஒரு 100 வருஷங்கள் நீடிக்கிற காலம். 4வது கலீஃபா கொல்லப்பட்ட பின், அதாவது அலி ரலியல்லாஹு கொல்லப்படி முஆவியா பின் அபி சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சிக்கு வந்த காலத்திலேருந்து இது தொடங்குது. ஏன்னா அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்துக்கு பிறகு ஆட்சிக்கு வந்தது யார்? முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு. ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு கொஞ்ச காலம் ஒரு 6 மாதம் கலீஃபாவாக இருந்தாங்க. அதுக்கு பிறகு முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு கீழே எல்லா மக்களும் ஒன்றிணைஞ்சிட்டாங்க. ஓகேயா? முஆவியா இப்னு அபி சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க உமையா ஒரு ஆட்சியாளர், அதாவது அவங்களுக்கு கீழே அடுத்து தொடர்ந்து வந்ததெல்லாம் உமையா பரம்பரை ஆட்சி, அதாவது முஆவியா அவங்களுடைய பிள்ளை, இப்படி அடுத்தடுத்து வந்துச்சு. நபித்தோழர்கள் பலரும் பல இடங்கள் அப்போ பரவி இருந்தாங்க. எனவே ஏகோபித்த முடிவுகளை எடுக்கிறது சாத்தியமற்றதாக இருந்துச்சு. அப்போ இஜ்மாவை கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டம். நபிமொழிகளை அறிவிப்பது பரவலாக இருந்துச்சு. ஹதீஸ்கள் அங்கங்கே பல நபித்தோழர்கள் இருந்தனா பல தேசங்களில் எல்லா நாடுகளையும் அப்போ நபித்தோழர் போய் சேர்ந்துட்டாங்க. அப்போது இந்த காலத்தில் முஸ்லீம் சமுதாயம் பெரிய அளவில் பிளவுபட ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா நிறைய பிதஅத்துகளும் பரவ ஆரம்பிச்சிச்சு. அப்போ அந்த காலகட்டத்தில் அப்போது பிதஅத்துகளும் பொய்யான தகவல்களும் இப்படிலாம் கொஞ்சம் கொஞ்சமாக பரவ ஆரம்பிச்சிச்சு. அலி முஆவியா இருவரையும் காஃபிர் என்று சொல்லி கொண்டு புறப்பட்டது ஹவாரிஜ் கூட்டம். இந்த காலகட்டத்தில் கிளம்பியவங்க தான் ஹவாரிஜுகள். அதே காலகட்டத்தில் ஷியாக்களும் கிளம்புறாங்க. அலி அவர்களை வரம்பு கடந்து புகழ்ந்து நபித்தோழர்கள் பலரையும் எதிர்த்து கொண்டு முளைத்தது ஷியா கூட்டம், ராஃபிதா ஷியாக்கள். இந்த ஹதீஸ்களை கற்பனையாக இட்டுக்கட்டி தங்களுக்கு ஆதரவு தேடினார்கள். இட்டுக்கட்டிய ஹதீஸ்கள் பரவின. இவங்கெல்லாம் இந்த கவாரிஜு ஷியாக்கள், ராஃபிதாக்கள், இவங்கெல்லாம் நிறைய பொய்யான ஹதீஸ்களில் பரப்ப ஆரம்பித்தாங்க. ஏன்னா தங்களுக்கு ஆதரவு கூட்டத்தை உருவாக்கணுங்கிறக்காக. உமையா பரம்பரையில் ஆட்சிக்கு வந்தவர்கள் இஸ்லாமிய ஒழுக்கங்களை கட்டுகளை ஒதுக்கிவிட்டு முஸ்லீம் அல்லாத ஆட்சியாளரின் வழிமுறைகளை கடைபிடிக்க ஆரம்பித்தாங்க. அதாவது பரம்பரை ஆட்சிக்கு வந்த பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட்சியாளர்கள்ட்டமும் நிறைய ஒழுக்கங்களில் சீர்குலைவுலாம் வர ஆரம்பிச்சிருச்சு. அதை பாட்டு கூத்துக்களில் ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க. அரசாங்க கருவூலம் மன்னருடைய ஒரு குடும்ப சொத்து போல் ஆயிடுச்சு. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றங்கள் பின்னாடி காலம் ஒரு 100 வருஷத்துக்கு காலத்தை தொடும்போது இப்படிப்பட்ட நிலைமை அதிகரிச்சிருச்சு. உமையா ஆட்சியாளர்கள் அறிஞர்களை தங்களுக்கு சாதகமாய் பயன்படுத்தவும் துணிஞ்சாங்க. எங்களுக்கு சாதகமாக ஃபத்வா கொடுங்க, நாங்கள் சொல்கிற மாதிரி கேளுங்க அப்படின்னு. தங்களுக்கு பணியாத அறிஞர்களை துன்புறுத்தவும் செய்தாங்க. உதாரணம், ஆட்சியாளருக்கு வாக்கு பிரமாணம் செய்த ஒருவர் அதை முறித்தால் அவரின் மனைவி தலாக்காக்கி விடுவாள் என்று சட்டம் போட்டாங்க. இது யார்? உமையா ஆட்சியாளர்களுடைய பிரச்சனை.
இந்த மாதிரி எங்களுக்கு எங்களுடைய பையத்தை முறிச்சா உங்கள் மனைவி நீங்கள் தலா கொடுத்த மாதிரி ஆயிரும்னு சொல்லி ரெண்டையும் கனெக்ட் பண்ணி விட்டாங்க. அப்போ பையத்தை முறிச்சா கணவன் மனைவி பிரித்து வச்சுருவாங்க. இப்படிலாம் பயமுறுத்தி பல சட்டங்களை கொண்டு வந்தாங்க. இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் இதை தவறுன்னு சொல்லி அதனால் தலாக்கு நடக்காது என்றும் சொன்னதுக்காக அவங்களுக்கு தண்டனை கொடுத்தாங்க, துன்புறுத்தப்பட்டாங்க இமாம் மாலிக். இந்த மாதிரி அறிஞர்கள் ஒன்று சேர்ந்து யோசித்து முடிவெடுக்க முடியாத இந்த காலத்தில் ஒவ்வொருவரும் தங்கள் பகுதியில் தாங்களே இஜ்திஹாத் செய்து குர்ஆன் ஹதீஸ் ஆய்வு செய்து கியாஸ் செய்து சட்டங்களை சொல்ல வேண்டிய ஒரு காலகட்டமாக இருந்துச்சு. இது அடுத்த தலைமுறைக்கு பெரிய இன்னும் சில சிரமங்களை உருவாக்கக்கூடிய ஒரு காலமாக மாறிச்சு. அப்போ இந்த காலகட்டத்தில் தான் இமாம் மாலிக் போன்றவங்க முஅத்தா அப்படிங்கிற ஹதீஸ் தொகுப்பு உருவாக்குனாங்க. அந்த ஹதீஸ் தொகுப்பில் குர்ஆன் ஹதீஸ் ஆதாரத்தோட சஹாபாக்களுடைய கூற்றுக்கள்லாம் என்ன அப்படிங்கிற ஆதாரங்களை சேர்த்து தொகுத்து கொடுத்தாங்க. எது உண்மை அப்படின்னு மக்கள் விளங்கணுன்ட்டு. இது 3வது காலகட்டம். இது ஒரு 100 வருஷம் நீடிக்குது. இது உமையா பரம்பரை ஆட்சி காலம் நடந்த காலகட்டத்தில் நடந்தது. அலி ரலியல்லாஹு மௌத்திலிருந்து உமையா காலம் 100 வருஷம் வரைக்கும். 4வது காலகட்டம் உமையாக்கள் எல்லாம் பலவீனப்பட்டு அப்பாசியா பரம்பரை ஆட்சி காலம் தொடங்கிய காலம். இது கிபி 750 950 வரைக்கும் நடக்குது. இந்த காலகட்டம் நபித்துல் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு பரம்பரை வந்த ஹலீஃபா அபுல் அப்பாஸ் அவருடைய ஆட்சி அப்பாசிய பரம்பரை ஆட்சியை தொடங்கி வச்சு. உமையா ஆட்சி காலம் பலவீனப்பட்டு அடுத்து அபுல் அப்பாஸ், அது யாருன்னு கேட்டால் அப்பாஸ் ரலியல்லாஹுடைய பரம்பரையில் வந்தவர் அவர். அதனால் அவருடைய பேரில் அது அப்பாசியா ஆட்சின்னு சொல்லுவாங்க. அது சரி வரலாறு. முதல்ல உமையா, அது முஆவியா ரலியல்லாஹுடைய பரம்பரையிலேருந்து வரக்கூடியது. அடுத்து அப்பாஸ் ரலியல்லாஹுடைய பரம்பரையிலேருந்து வந்த அபுல் அப்பாஸுங்கிறவருடைய ஆட்சி காலம் தொடங்கி அது மெல்ல மெல்ல வளர ஆரம்பிக்குது. இந்த காலகட்டத்தில் இஸ்லாமிய சட்டங்களை போதிக்கும் அறிஞர்களும் நபிமொழிகளை தோக்கும் அறிஞர்களும் பெருகினாங்க. அந்த 100 வருஷத்துக்கு பிறகு அப்பாசியா ஆட்சி காலம் வளர வளர நிறைய உலமாக்கள் இமாம்கள் அதிகரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்கெல்லாம் சட்டங்களை மார்க்க சட்டங்களை போதிக்கிறாங்க. தனித்தனி கல்வி சாலைகள் உருவாகும். இதுதான் மதுஹப் காலம் கொஞ்சமாக உருவாகிற காலம். இமாம்கள் தங்கள் பகுதியில் இஸ்லாமிய சட்டவியலை, அதாவது ஃபிக்கு சட்டத்தை மசால்களை போதிக்கிறாங்க. அவர்களுக்குன்னு ஆய்வு வழிமுறைகளை உருவாக்குறாங்க. இப்படி தான் சட்டங்களை சொல்லணும் அப்படின்னு நபிமொழியில் பதிவு செய்கிறாங்க. அதோடு சட்டங்களையும் தெளிவுபடுத்துகிறாங்க. பொதுவான அரசியல் நெருக்கடிகளும் அந்த காலத்தில் இருக்க தான் செய்துச்சு. அப்போ மதுஹப் என்ற கட்டமைப்பு உருவாக தொடங்கிய காலம் இது. அதே நேரம் ஆதாரங்களை ஆய்வு செய்து சுதந்திரமாக சட்டம் எடுக்கும் போக்கு அனைவரிடம் இருந்துச்சு. இஜ்திஹாத் செய்கிறது. அப்போது ஒரு பிரச்சனை வருது, ஒரு மசாயில், இதுக்கு என்ன கேள்வி, இதுக்கு என்ன பதில் அப்படின்னா, அப்போ இருக்கிற ஆதாரங்கள்லாம் ஆய்வு செய்து அதில் திறன்பட உள்ள உலமாக்கள் அவங்க ஆய்வு செய்து சட்டம் சொல்லுவாங்க. அப்போ அந்த நேரத்தில் அவங்க அவங்களுக்கு இருந்த ஆதாரங்களை கொண்டு கருத்துக்களை சொல்ல ஆரம்பித்தாங்க. சில நேரத்தில் அவங்க ஒருத்தருக்கு கடித போக்குவரத்து இருந்தால் கடித போக்குவரத்து செய்தாங்க. சிலர் நேரில் பேசிக்கிட்டாங்க, விவாதம் செய்துக்கிட்டாங்க. கருத்தில் ஒருத்தர் உடன்படவில்லைனாலும் ஒருவர் மதித்தாங்க. மசாயில்கள் நிலைப்பாடுகளில் சில இடத்துல ஒருத்தர் மதிப்பாங்க. இந்த மாதிரி நிலைமை தான் இருந்துச்சு. இது இமாம்களுக்கு மத்தியில் மட்டும் இல்லை, இமாமின் கருத்துக்களை பின்பற்றக்கூடிய மக்களுக்கும் மத்தியில் இப்படி தான் இருந்துச்சு. ஒரு கருத்தை ஒருவர் மறுப்பாங்க. மாணவர்கள், இமாமுடைய மாணவர்கள் இன்னொரு இமாமுடைய மாணவருடைய கருத்தை மறுப்பாங்க. இதெல்லாமே இருக்கும். இந்த கருத்துருபாடு இருந்தாலும் அது ஆதாரங்களை புரிவதிலும் அதிலிருந்து சட்டம் எடுப்பதில் மட்டும்தான் அந்த வழிமுறை பிரச்சனை இருக்குது. இதில் தான் இந்த கருத்து. அப்போ இதுதான் மதுஹப் காலம். இப்படிப்பட்ட கல்வி பாரம்பரியம் தான் பிற்காலத்தில் மதுஹப்ங்கிற வடிவத்தை அடையுது. இன்னைக்கு ஒரு குறிப்பிட்ட மதுஹப் மட்டும்தான் பின்பற்றுங்கிற அளவுக்கு ஒரு தக்லீது, கண்மூடித்தனமாக பிடிவாத போக்கெல்லாம் தசூபெலாம் வர ஆரம்பிக்கிற காலம் பின்னாடி வந்துச்சு. நாம் பொதுவாக அறிந்து வைத்துள்ள 4 இமாம்கள் மட்டுமின்றி இமாம் அவுசாஇ, இமாம் ஸைத், இமாம் லைஸ், இமாம் சுஃபியான் அஸ்-ஸௌரி ரஹிமஹுல்லா, இமாம் முஹம்மது தபரி, இவங்களுக்கெல்லாம் கூட தனித்தனி மதுஹப்லாம் இருந்துச்சு. நிறைய மதுஹப்கள் இருந்துச்சு. ஆனால் அவங்களுடைய மதுஹப்லாம் காலப்போக்கில் கொஞ்சமாக மறைஞ்சிருச்சு. ஏன்னா அவங்களுடைய மாணவர்கள் இல்லைன்னு ஆக என்ன ஆகும், பின்பற்றுவர்கள் குறைஞ்சி போய் கடைசியில் அவங்களை பற்றி பேச்சுக்களே அதிகமாக இருக்காது, இல்லை புத்தகத்தில் தான் முடங்கிடுச்சு. ஆனால் பின்பற்றக்கூடியவருடைய பிரச்சாரமாக இருந்து பரவலானதில் இந்த 4 இமாம்களுடைய மதுஹப் ரொம்ப பிரபலமாயிடுச்சு. அப்போ மதுஹப்ங்கிறது ஒரு கல்வி பாரம்பரியம். இந்த காலகட்டத்தில் இதற்கு பின்னும் சில காலமும் அறிஞருடைய தலைமையில் வழி நடத்தப்பட்டுச்சு. நிறைய அறிஞர்கள் இன்றைக்கும் நிறைய ஒவ்வொரு மதுஹப்புக்கும் இமாம்கள் இருக்கிறாங்க, அறிஞர்கள் இருக்கிறாங்க. அதில் இன்றைய காலத்தில் பார்த்தா நிறைய மதுஹப் இமாம்கள் உள்ள அறிஞர்கள் நிறைய பேர் அவங்களுடைய நிலைமை என்னன்னு கேட்டால் நிறைய வழிகட்ட சிந்தனைகள், பிதஅத்துகள், கொள்கைகள்லாம் உள்வாங்கிக்கிட்டாங்க.
அதே மாதிரி ஹதீஸ்களுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவம் இதெல்லாம் விட்டு தக்லீதில் அதிகமாக விழுந்துட்டாங்க. அப்போ இந்த சண்டை சச்சரவுகள்லாம் முளைச்சது பிற்காலத்தில் வந்ததுதானே தவிர ஆரம்பத்தில் இல்லை அப்படிங்கிறத இங்கே நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ நபிவழி ஆதாரங்கள் தெளிவான பின்னாடி கூட ஹதீஸ்கள் ஆதாரங்கள் இருந்த பிறகுடைய மதுஹபுடைய பிடிவாத போக்கு, விடாப்பிடியாக ஒன்றை கருத்தை பிடித்து கொண்டு தன்னுடைய இமாம் தன்னுடைய ஷேக் சொன்னாங்கன்ட்டு எடுத்துக்கொண்டு போகிற போக்கெல்லாம் பின்னாடி வந்தது அப்படிங்கிறத இங்கே நாம் ஒரு வரலாறாக தெரிந்து கொள்ள வேண்டியது இருக்குது. அப்போ இந்த பிரச்சனைகள் மார்க்கத்துடைய சட்டத்தின் முடிவு என்ன, ஒவ்வொரு விஷயத்திலும் சட்டங்கள் என்னங்கிறதுல ஆரம்பத்தில் கொள்கைகளில் அடிப்படை கொள்கைகளில் கருத்துருபாடலாக இருக்குல்ல, கிளை பிரச்சனைகள் தொழுகை மற்ற விஷயங்கள் சட்டத்திட்டங்கள் திருமணம் கொடுக்கல் வாங்க இந்த மாதிரி சில விஷயங்கள் இது கூடும் கூடாதுங்கிறதுல தான் கொள்கைகளில் சில விஷயங்களில் இது இருந்ததே தவிர மற்றபடி ஆய்வு செய்கிறத வந்த பிழைகள் தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் கருத்துருபாடம் பண்ணிச்சு. ஆனால் அடிப்படை கொள்கைகளில் எதுவும் இருக்கலை. அவங்க அந்த ஆரம்ப கால இமாம்கள் எல்லாருமே அஹ்லு சுன்னாவுடைய கொள்கைப்படி எந்த அளவுக்கு என்றால் அல்லாஹ்வின் பண்புகள் குறித்து அவங்க தத்துவ ஆராய்ச்சிலாம் பண்ணலை. இன்றைக்கி சூஃபிகள் தத்துவவாதிகள் சொல்லக்கூடிய கொள்கைகளுக்கும் அவர்களுக்கும் எந்த சம்மந்தம் இல்லை. அவங்க இன்னும் சொல்லப்போனால் அந்த காலகட்டத்தில் சொன்ன சூஃபிகள் தத்துவவாதிகள் இவங்களுக்கெல்லாம் மறுப்பு கொடுக்கக்கூடியவங்களாக இருந்தாங்க. தங்களுடைய சொந்த புத்தியை கொண்டு ஆய்வு செய்கிற பேரில் மார்க்கத்தை அவங்க மறுக்கலை, மார்க்கத்தை அவங்க மாற்றலை. ஆனால் இன்றைய காலத்தில் பிற்காலத்தில் வந்தவங்கெல்லாம் நிறைய வழிகேடுகளை எல்லாம் மார்க்கம் என்று ஆக்கிட்டாங்க. அது ஏன் மதுஹபு பிரச்சனைகள் பின்னாடி உருவாச்சுன்னா, வழிகட்டவர்கள் உள்ளே நுழைந்து வழிகட்ட கொள்கைகளை பேச ஆரம்பித்தா மதுஹபுகள் ஒரு சோதனையாக உம்மத்துக்கு மாறிச்சு. அதுக்கு முன்னாடி வரையும் மதுஹபுங்கிறது சரியான மார்க்கத்தை கற்றுக்குவதற்கும் அந்த இமாம் சரியான நம்முடைய இமாம்கள் 4 இமாம்களுடைய சரியான பாதையில் இருந்தவங்க அவங்க. அதனால சரியான இமாம்கள் இன்றைக்கும் மதுஹபை முழுக்க வெறித்தனமாக ஒட்டுமொத்தமாக புறக்கணித்தல் என்பது அஹ்லு சுன்னாவுடைய பாதை இல்லை. சலஃபுகள் நம்ம அப்படி செய்ய மாட்டோம். மதுஹபுடைய கருத்துக்களையும் பார்ப்போம். ஆனால் எது சத்தியத்திற்கு ஆதாரங்களுக்கு நெருக்கமாக இருக்குதோ அதைத்தான் எடுத்துக்கொள்வோம். இதுதான் அஹ்லு சுன்னாவுடைய பாதை, அஹ்லுல் ஹதீஸுடைய பாதை என்று நாம் எடுத்துக்கொள்கிறோம். அதைத்தான் இன்று நம்முடைய சலஃபி இமாம்களும் அறிஞர்களும் கூட இந்த நிலைப்பாடில் தான் இருக்கிறாங்கங்கிறத நம்ம இன்னைக்கு அறியறோம்.